இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. கடந்த 22 ஆண்டுகளாக தமிழ் மொழி படைப்புகளுக்கு ஞானபீட விருதுகள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக கவிஞர் வைரமுத்து வேதனை தெரிவித்துள்ளார். கவிஞர் வைரமுத்துவின் மகாகவிதை நூலுக்கு தமிழ் பேராயமும் மலேசிய தமிழ் இலக்கிய காப்பகமும் இணைந்து பெருந்தமிழ் விருதை அறிவித்துள்ளது. இந்த விருதை கவிஞர் வைரமுத்து மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் மார்ச் 8ஆம் தேதி பெற உள்ளார். இதற்கான அழைப்பிதழ் விழா சென்னை அடையாறு முத்தமிழ் பேரவையில் நடைபெற்றது. இந்த விழாவில் மலேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ ஸ்ரீ சரவணன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய மலேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ ஸ்ரீ சரவணன், மகாகவிதை நூல் வருகின்ற தலைமுறைக்கும் வரமாக இருக்கும் என தெரிவித்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய கவிஞர் வைரமுத்து, கடந்த 22 ஆண்டுகளாக தமிழ்மொழி படைப்புகளுக்கு ஞானபீட விருது வழங்கப்படவில்லை என வேதனை தெரிவித்தார். படைப்பாளன் உயிருடன் இருக்கும்போது சரியான நேரத்தில் அவருக்கு விருது வழங்கி கௌரவிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அரசியல் கட்சி தலைவர்கள், கல்வியாளர்கள் தமிழ்மொழி படைப்புகளுக்கு ஞானபீட விருது வழங்க வலியுறுத்த வேண்டும் என கவிஞர் வைரமுத்து கேட்டுக்கொண்டார். இதுவரை 58 விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன ஞானபீடம். இந்தி மொழிக்கு வழங்கப்பட்ட மொத்த விருதுகள் 11. கன்னட மொழிக்கு வழங்கப்பட்ட மொத்த விருதுகள் 8. இந்தியாவின் மூத்த மொழி என்று கருதப்படுகிற தமிழுக்கு 2 முறை மட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது ஞானபீடம். நல்ல படைப்புகளுக்கு நல்ல விருதுகளை அறிவுலகம் பரிந்துரை செய்து தேடி சென்று அவர் வீட்டுக்கு வழங்க வேண்டும். இதான உண்மை. இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.